திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயதான சிறுமியை மாந்தோப்புகள் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு காம கொடூரனை 2 வாரங்களா போலீசார் தேடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில அவனுடைய போட்டோ எதுவுமே இல்லாம அவனுடைய சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான அவனுடைய சைடு ஃபேஸ், பின்புறம் அந்த மாரி மட்டும் தான் நமக்கு கிடைச்சுச்சு. அத கடைசில ஓரளவுக்கு தெளிவான ஒரு புகைப்படம் கிடைச்சு. அத பேப்பர், நியூஸ்லலாம் சொல்லி அவன கண்டுபிடிச்சு குடுத்தீங்கன்னா, ரூ. 5,00,000 பணம் பரிசு தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாரி போலீசார் தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இதுல 20 தனிப்படை வச்சு இந்த கேஸ நடத்திட்டு வந்தாங்க. நடத்திட்டு அந்த தனிப்படை இவன தேடிட்டு வந்திருந்தாங்க. தேடி வந்திருந்த நிலைமையில இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சூலூர்பேட்டையில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல நடைமேடையில ஒருத்தர் படுத்திருந்தமா, அந்த சிறுமியை வன்கொடுமை செஞ்ச அன்னைக்கே அன்னைக்கு போட்டிருந்த கூட அதே ட்ரெஸ்ல ஒருத்தர் இருந்ததா அவர புடிச்சு ரகசிய இடத்த வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே முடிவானதுக்கு அப்புறமா தான் அவங்க அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி போலீசார் கிட்ட இருந்து தகவல் வெளியா இருக்கு.